Hi friends, welcome to my channel. I am Kanna. லூசு பையன் கண்ணா. எப்போ சார் ஆர்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆர்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேரிகேச்சர் டெமோஸ் நான் இடையில கொஞ்சம் பண்ணலான்னு இருக்கேன். நான் நிறையா பிரபலங்கள், பொலிட்டீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் எல்லாத்தையும் வரைஞ்சிருக்கேன். நான் எவ்வளோ பேர் வரைஞ்சிருந்தாலும் எனக்கு பர்சனலாக பிடிச்சது, அதாவது நான் வரையறதுக்கு பிடிச்சது மிஸ்டர் துரைமுருகன், அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு என்னோட கார்ட்டூன் ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க. அது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பாராட்டத்தை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன் என்னோட அடையாளமாக அந்த துரைமுருகன்கிற அவருடைய கார்ட்டூன் பேசப்படுது அப்படின்னா, அவர் வரையும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உற்சாகம், உத்வேகம் மற்ற இடத்துல வரையும் போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்படின்னா அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவோ அரசியல் தலைவரை பார்க்குறோம், ஆனால் மற்ற அரசியல் தலைவர்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடையும் ஒரு ரிஜிட்னஸாக தான் பப்ளிக்கில் இருப்பாங்க. ஒரு ப்ரெஸ் முன்னாடி பேசும்போது அவங்களே அறியாமல் ஒரு தலையில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, வேலைப்பாடு, ஒரு முகமே இறுக்கமாக இருக்குது பெரும்பாலான ஆட்களுக்கு. ஆனால் இவர் அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு ஃபீலே அவருக்கு இருக்காது. ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக லெஷராக இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது. அதே சமயத்தில் தான் சார்ந்த வேலைகள் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்பில் சொல்லுவார். அதே டைம் ஃபன்னியாக, ஜோக்காக அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளே அறியாமல் சிரிப்பு வந்துடுங்க. அவருடைய மூத்த அரசியல்வாதி, அவருடைய அனுபவத்துக்கு இவ்வளவு ஃப்ரீயாக இருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர்கிட்ட நான் கற்றுக்க வேண்டிய விஷயமும் நான் எடுத்துக்கிறது ஹியூமர், ஃபன் அண்ட் கான்ஃபிடென்ட். திமுக தலைவர் திரு துரைமுருகன் கேரிகேச்சர் டெமோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன்.
ஒரு நாள் என்ன பண்ணார், நம்ம மந்திரி ஒருத்தருக்கு, ஒரு சில மந்திரி தான் படிப்பாங்க, மற்ற மந்திரிகளும் படித்தவங்க, ரிப்ளை எழுதி கொடுப்பான் இந்த அதிகாரிகள். நாங்கள்லாம் தொட மாட்டோம். இந்த ஜூனியர் மந்திரி ஒருத்தர் 2 பேர் வச்சு விடுவாங்க. 1+1 காப்பி வச்சுருக்கான் போலுக்கு தானே. யார் அந்த முண்டம் இப்பயே இதில் சரிதான். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் என்னுடைய மானிய கோரிக்கை படிச்சுட்டே வந்தான். கட்சி முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடியில் 2வது காப்பி வச்சுக்கிறான் பாரு, அதையும் எடுத்துக்கிட்டான். பேரவைத் தலைவர் அவர்களே, இது மாதிரி என்ன. கலைஞருக்கு புரிஞ்சு போச்சு, அடடா முண்டம் தெரியாமல் படிக்கிறான்னு. எப்படிடா இதை அடுக்கிறதுன்னு பார்த்துட்டே இருந்தார். இந்த சொக்கருன்னு ஒரு காங்கிரஸில் எம்எல்ஏ இருந்தார். அவர் நல்லா தூங்கி இருந்தார். அந்த ஆள் டக்குன்னு எழுந்துட்டான். எழுந்துட்டு எப்போ தூங்கியிருக்கான்னு கேட்டால், இதை படிக்க ஆரம்பித்தான் பாரு, அப்போ தூங்கிட்டான் அவன். உடனே கலைஞர் சொன்னார், தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் படித்ததையே திருப்பி படிக்கிறாருன்னு கேட்டேன். கலைஞர் சொன்னார், அது உங்களுக்காக தான் படிக்கிறாரு, ஏன்னா நீங்கள் முதல்ல தூங்கிட்டீங்க. அது மாதிரி ஒரு ரசனை உள்ளவர்களை பார்க்க முடியும். கேட்டான், சார் அண்ணே உங்களுக்கு பாட வருமானா? பாட வரும், ஆனால் அது இப்போ வராது, கொஞ்ச நாள் பொறுத்து வரும்னார். உங்களுக்கு பாட வருமானு கேட்டார். பாட வரும், ஆனால் இப்போ வராது, கொஞ்ச நாள் பொறுத்து வரும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே புரியுது. அவன் பக்கத்தில் இருக்கிற இளையராஜா கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டான். உனக்கு அவருக்கு முன்னாலே பாட வரும், பாடா.
நேற்று அந்த ரயில்வே கேட்டில் போட்டான். 2 மணி நேரம் ஆச்சு அதுக்கு கேட் திறக்கிறதுக்கு. எவனாவது வந்து கண்ணாடி உடைச்சி நான் அடிச்சுருந்தா கூட தெரியல. இவன் 2 பேரும் பின்னால் உட்காந்து ஜாலியாக தூங்குறான். நான் ஃப்ரெண்ட் ரோவில் 2 மணி நேரம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன், இவன் தூங்குறானுங்கன்னாரு. பேராசிரியர் கேட்டார், ஏன் துரை அப்படி இருந்தீங்கன்னாரு. அதுக்கு இல்லைன்னே, அந்த கூட்டத்தில் ஒருத்தன் பேசினான் தலைவரை பார்த்து, தமிழ்நாட்டின் காவல் தெய்வமேன்னா. நான் சொன்னேன், காவல் தெய்வம் நம்மளை காக்காதான்னு நாங்கள் தூக்கி போட்டோம். எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அப்படியே தலைகீழாக தொங்கி எடுத்துன்னு போகிறார். சார், அந்த நேரத்தை சொன்னான், சார் நான் சொல்லும் போது மூச்சை நிறுத்திடணுன்னா. இவர் சொன்னார், அது நிறுத்தக்கூடாதுன்றதுக்கு தானே நான் இங்கே வந்துக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், மூச்சு அப்படி நிறுத்திட்டேன். இப்போ விட்டுருங்க சார் என்ன, மறுபடியும் அதே சொல்கிறீங்க. டாக்டர் சொன்னார், சார் இவருக்கு எல்லாம் சரியாக போச்சு, எடுத்துக்கிட்டு போங்கட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்துங்க.